அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் முதலீடும் அனுகூலமும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கோளற்பதிகத்தை ஒரு முறை கேட்பதும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு, கேது வழிபாடு, ராகு வழிபாடு என்ற முக்கிரகத்தையும் வழிபாடு செய்வது தடைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை லாபத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த டக்கு டக்கு என்ற வண்டி வாகனங்கள், அஷ்டலட்சுமிகள், குடும்ப நிம்மதி, காதல் அமைப்பு கைகூடுவது, திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பரிபூர்ண நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் அற்புதமான காலகட்டத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அற்புதமான அமைப்பு ஏற்படுவது, வீடுகளில் இன்டீரியர் மாற்றுவது, வாகனத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, பெண்களுக்கு எல்லா விதத்திலும் ஆடை ஆபரணங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் பேர குழந்தைகள் விஷயத்திலும் எல்லா விதத்திலும் டக்கு டக்குன்று தலைமுறைக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 90வது பாடல் படிக்க படிக்க தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான அனுகூலங்களும் நடைபெறுவது ஆச்சரியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா விதமும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. மகான்களின் ஆசீர்வாதம் ஏற்றமே.